அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய இந்த உள்ளரங்கு நிகழ்ச்சியிலே சுயமரியாதை என்ற தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஹதீஸினுடைய விளக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக உலகத்திலே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டிய பண்பு சுயமரியாதை என்ற ஒரு பண்பு. அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லிம்களுமே தன்னுடைய வாழ்க்கையிலே சுயமரியாதையோடு வாழக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். யார் இந்த சுயமரியாதையை இழந்து வாழ்கின்றார்களோ அவர்கள் மனிதர்கள் மத்தியிலே மிக கேவலமான ஒரு வாழ்வு நிலையைத்தான் அவர்கள் வாழ வேண்டியிருக்கின்றனர். நாம் இன்றைக்கு உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய தேவைக்காக வேண்டி யாரிடத்திலாவது போய் எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்திற்காகவோ அல்லது என்னுடைய பொருள் தேவைக்காக வேண்டியோ ஏதேனும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று கோரப்பட்டால் அடுத்த கணம் அவருடைய மரியாதை மானம் எல்லாம் என்ன செய்கின்றது, அவர்களுக்கு மத்தியிலே குறையக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கின்றோம். அவர்கள் அதற்கு பின்னால் அவர்கள் ஏதேனும் ஒரு சபையில் பேசினால் கூட உனக்கு என்ன தெரியும், நீ 4 பேர்கிட்ட கையேந்தவன அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு என்ன செஞ்சிடும் சொல்லிடுவாங்க. இப்போ இஸ்லாமும் என்ன சொல்லுது என்று சொன்னால் ஒவ்வொரு முஸ்லிம்களுமே மானம் மரியாதையோடு வாழக்கூடியவர்களாக சுயமரியாதையை பேணி வாழக்கூடியவர்களாக இருங்க. அதில் நீங்கள் விட்டு கொடுத்துடாதீங்க, அதில் நீங்கள் சோட போயிடாதீங்க, அதை நீங்கள் ஒருபோதும் இழந்துடாதீர்கள், எதற்காகவும் நீங்கள் இழந்துடாதீர்கள் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பல்வேறு வகைகளிலே வலியுறுத்துகின்றது. அப்படி சுயமரியாதையோடு வாழக்கூடிய மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் என்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அவன் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி அவன் யார்ட்டையும் கேட்க மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு சிந்தனை இருக்குங்க. அவர்களுக்கு நமக்கு மத்தியில ஒரு கண்ணியம் இருக்கு. அப்ப அந்த மாதிரியாகத்தான் இஸ்லாமிய மார்க்கமும் என்ன சொல்லுது, யாரிடத்துல நீங்கள் உங்களுடைய தேவைகளை சொல்லி என்ன செஞ்சாதீங்க, கேட்காதீங்க, சுயமரியாதையோடு வாழுங்க. அப்போ உங்களுக்கு தேவை இருக்குது என்று சொன்னால் எல்லாரும் கண்டிப்பா இன்னொருத்தர் உதவி செஞ்சுதான் ஆகணும். அப்போ உதவி செய்யக்கூடிய அந்த நேரம் அந்த இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கூட அதற்கும் சில வழிமுறைகளை நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நீங்க ஏன் போய் அவர்கள்ட்ட கேட்குறீங்க, அதற்கு சில வழிமுறைகள் இருக்கு, அதை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்வான், அந்த விஷயங்களை அந்த பொருளாதாரத்தை உங்களுக்கு வழங்குவான் என்பது போன்ற பல்வேறு செய்திகளை நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் கற்றுத் தருகின்றது. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறாங்கல்ல, முதல்ல இந்த ஏகத்துவத்தை சொன்ன மாத்திரத்தில் ஆரம்ப காலகட்டத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும், எந்த அடிப்படையில் தங்களுடைய அமல்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், எந்த அடிப்படையில் தன்னுடைய வணக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி பொது வாழ்க்கையில எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அருமையான முறையில் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. அதை புகாரில 7வது ஹதீஸாக நாம் என்ன செய்யலாம், ஒரு நீண்ட ஹதீஸ் தான் இருந்தாலும் அதனுடைய சுருக்கமான விஷயம் எது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தாங்க, ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு நெருக்கடிகள், இந்த தௌஹீதுடைய பிரச்சாரத்தை சொன்ன மாத்திரத்தில் அந்த மக்கள் நகரத்தில் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வருது. அப்போ அதை சமாளிக்க முடியாமல் என்ன செய்யறாங்க, பக்கத்து நாடுகளுக்கு சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அவங்க ஹிஜ்ரத் செய்யறாங்க. அப்படி ஹிஜ்ரத் செய்யக்கூடிய இடத்துல ஒரு நாட்டினுடைய அந்த மன்னர் ஹெர்குலிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர், அவரிடத்துல சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, தஞ்சம் அடைகின்றார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு அதை தெரிந்து கொண்டு மக்காவில் இருக்கக்கூடிய அபூ சுஃபியான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்தின் முதல்ல ஆரம்ப எதிரியாக இருந்த அபூ சுஃபியான் என்பவர் என்ன செஞ்சாரு, அந்த நாட்டுக்கு போய் அந்த மன்னர் இடத்துல இப்படியாப்பட்ட வந்திருக்கிறாங்க, உங்களுடைய மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்தான் உண்மையான கடவுள் என்று சொல்லக்கூடிய தன்னையே நபியாக சொல்லக்கூடியவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள் என்று அந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப அந்த மன்னர் என்ன செய்யறாரு, அப்படியாப்பட்ட செய்தியை கேட்ட மாத்திரத்தில் உடனே கண்டிக்கல. அவர் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து தீர்ப்பளிக்கக்கூடிய மன்னராக இருக்கின்றார்.
அப்ப அபூ சுஃபியானை கூப்பிட்டு அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கிறார். நீ இப்படி ஒரு நபி இருக்கிறான்னு சொல்லல, ஒரு மார்க்கம் இந்த மக்கா மாநகர்ல தடைத்தொடுக்குன்னு சொல்லல. அப்ப நான் கேட்கிற கேள்விக்கு சொல்லி அந்த நபியானவர் அந்த இறை தூதர் என்னெல்லாம் போதிக்கிறாரு, மக்களுக்கு என்னதான் போதிக்கிறாரு என்பதை நீங்கள் சொல்லுங்க என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் அந்த அபூ சுஃபியான், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப எதிரியாக இருந்த அபூ சுஃபியான் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த தூதர் என்ன சொல்றாருன்னா, அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹ் ஒருவன் தான், அவனையே நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு எதையும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, எதையும் எவரையும் நீங்கள் இணை வைத்திராதீர்கள், உங்களுடைய மூதாதையர்கள் சொல்லி வருகின்ற அறியாமைக்கான எல்லா விதமான பழக்க வழக்கங்களையும் நீங்கள் என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள், தொழுகையை நிலைநாட்டுங்கள், சக்காத்தை கொடுங்க, அதே மாதிரி உண்மையை நீங்கள் பேசுங்க, சுயமரியாதையோடு பேணுமாறும் உறவுகளை பேணி நடக்குமாறும் அந்த மக்களுக்கு அந்த தூதர் கட்டளை இருக்கின்றார் என்று அபூ சுஃபியான் அந்த மன்னர் இடத்துல சொல்லுகின்றார். அப்ப இந்த செய்தி இஸ்லாத்துடைய எதிரியாக இருந்தால் கூட அல்லாஹுடைய தூதர் எந்த பண்புகளை போதிக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்துல பாருங்க, அல்லாஹுவை வணங்கணும், அல்லாஹுக்கு இணை வைக்க கூடாது, தொழுகையை நிலைநாட்டணும்னு சொல்றாரு, ஜக்காத்தை கொடுக்கணும்னு சொல்றாரு, உண்மையை பேசணும்னு சொல்றாரு. அதோடு மட்டுமல்லாமல் சுயமரியாதையை நீங்கள் பேணுங்கள் என்ற ஒரு வார்த்தையும் சொல்றாரு. அப்ப அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹுடைய தூதர் ஆரம்ப காலகட்டத்திலே மக்கள் எப்படிதான் இருக்கணும், நீங்கள் சுயமரியாதையோடு பயணக்கூடிய மக்களாகத்தான் இருக்கணும் என்ற அடிப்படையை அல்லாஹுடைய தூதர் நமக்கு ஆரம்பத்திலே உணர்த்துறாங்க. அப்படிதான் வாழணும். சுயமரியாதை என்பது ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கும். அதை நீங்கள் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. அதை நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொன்னால் மனிதனுடைய தன்மையிலிருந்து நீங்க என்ன செஞ்சீங்க, இழந்து விடுவீர்கள் என்று நமக்கு எச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி அது சில சம்பவங்கள் மூலமாகவும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு உணர்த்துறாங்க. அல்லாஹுடைய தூதர்கிட்ட சில அன்சாரி தோழர்கள் வராங்க, சில உதவிகள் கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யறாங்க, அவர்களிடத்துல இருந்த எல்லா பொருட்களையும் அந்த அன்சாரி தோழர்களுக்கு என்ன செய்யறாங்க, உதவி செஞ்சிடறாங்க. அப்போ அப்படி செஞ்சுட்டு அல்லாஹுடைய தூதர் செய்யறாங்க, நான் என்னிடத்துல இருந்த எல்லா விதமான பொருட்களையும் நான் என்ன செஞ்சிட்டேன், உங்களுக்கு செல்வத்தை கொடுத்துட்டேன், நான் எதையுமே என்ன செய்ய மாட்டேன், சேமித்து வைக்கணுங்கிற ஆவல் என்கிட்ட கிடையாது. அப்படி இருந்தால் கூட யார் சுயமரியாதையோடு நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவரை சுயமரியாதையோடு வாழ வைப்பான். எப்படியாப்பட்ட வார்த்தையை போடுறாங்கன்னு பாருங்க. நீங்க எதுக்கெடுத்தாலும் போய் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்க கேட்குறீங்கல்ல, அந்த சுயமரியாதை மான மரியாதை இழந்து அவங்கள்ட்ட போய் கேட்குறீங்கல்ல, அப்படி செய்யாம யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுயமரியாதையோட தன்னுடைய கஷ்டத்தை பொறுத்து கொண்டு யார் வாழ்கின்றார்களோ, தன்னுடைய சுமையை பிறரிடத்துல சொல்லி யாசகம் பெறாமல் உதவி கேட்காமல் யார் வாழ்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ வைப்பான். நாம் அப்படி வாழணும். நாம் யார்கிட்டையும் போய் நின்றக்கூடாது, எதுக்காகவும் போய் நின்றக்கூடாது. அது பொருளாதார தேவையோ அல்லது இன்ன பிற தேவையோ. ஏன்னா மனுஷன் சுயமரியாதை இழக்குதுல முதல் இடம் இந்த பொருளாதாரம் தான். பொருளாதார தேவைக்காகத்தான் பெரும்பாலான மனிதர்கள் தன்னுடைய மரியாதையை மான மரியாதை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்ப அப்படியாப்பட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க மான மரியாதை இழந்துடாதீங்க. யார் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சுயமரியாதையோடு வாழ வைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் உங்களுக்கு எல்லா தேவையும் பூர்த்தி வைப்பான். மற்றவர்களிடத்துல கேட்கக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு யார் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மற்றவர்களிடத்துல கேட்க முடியாத ஒரு வாழ்வை அல்லாஹ் அவங்களுக்கு வைப்பான் என்கின்ற ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி யார் தன்னுடைய கஷ்டங்களை சகித்துக் கொள்வார்களோ அவர்களுக்கும் என்ன செய்வான், அல்லாஹ் அந்த தன்மையை வழங்குவான். யார் பிறரிடம் தேவையாகாமல் இருக்கின்றார்களோ அவரை அல்லாஹ் தன்னிறைவு உள்ளவர்களாக ஆக்குவான். தேவையற்றவர்களாக போய் நின்றக்கூடாது. அப்படி நின்றுட்டோம்னா, அப்படி யாரு நம்ம பிறரிடத்துல போய் நிற்க கூடாது என்று நினைக்கின்றார்களோ அவர்களை அந்த நினைவிலே அல்லாஹ் வாழ வைப்பாங்க. அந்த நினைவிலே வாழ வைப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப இந்த செய்திகள்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது என்ன மாதிரியான நினைவு நமக்கு வரணும், எந்த காலத்துல நம்ம சுயமரியாதை இருக்கக்கூடாது. அது சில நேரங்களில் நம்ம பார்ப்போம், உயிருக்கு உயிரை பழகுவோம், உயிருக்கு உயிரை பழகுவோம், நம்ம சொந்த இனம் அண்ணன் தம்பியில கூட வந்துடும். ஏன் இந்த தாய் தகப்பன் என்ற அடிப்படையில் கூட வந்துடும். நம்ம தாய்கிட்ட தான் கேட்கிறோம், நம்ம தந்தைக்கு தான் கேட்கிறோம் என்ற அடிப்படையில் வந்துடும். தன்னுடைய சகோதரர்கிட்ட தான் கேட்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் சில நேரங்கள் வந்துடும்.
தன்னுடைய நண்பன் உயிரா பழகிருப்பான். ஒரு தடவை கேட்கும் போது கொடுத்துருவான். அங்க மறுதலையும் கேட்கும் போது நாம் சுயமரியாதை இழக்க வேண்டிய ஒரு நிலையை வந்துடும். அடுத்த தடவை மூணாவது நம்ம பார்த்தாலே என்ன செய்வான், கொஞ்சம் விலகி போகிற மாதிரியான ஒரு சூழல். இல்லை என்று சொன்னால் நமக்கு கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில் என்னென்ன காரணங்கள் சொல்ல வேண்டுமோ அத்தனை காரணங்களையும் என்ன செய்வான், அவர் யோசிச்சு வைப்பான். அப்ப இப்படியாப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டுரும். அதனால சுயமரியாதை இழக்கக்கூடிய நிலைமை வந்துருதா இல்லையா? அப்போ சில பெற்றோர்கள்ட்டே நம்ம பார்க்கலாம், நல்லா சம்பாதிக்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய வாழ்வை யாரையும் எதிர்பாராமல், பெற்றோர்களை எதிர்பாராமல், தன்னுடைய சகோதரர்களை எதிர்பாராமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, மகன்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். எந்த நேரமும் பெற்றோர்களை அஞ்சி நடக்கக்கூடியவர்களுக்கு, அவர்களே அண்டி வாழக்கூடிய மகன்களுக்கு ஒரு விதமாக தான் இருக்கும். அதிலே இருக்கலாம் இல்லையா? சில குடும்பங்கள் அப்படி இல்லாமல் இருக்கிறோமே தவிர சில பெற்றோர்கள் அப்படி இருக்கிறாங்க. கூட பிறந்த அண்ணன் தான், அவனுடைய எத்தனை தடவை போய் நிற்கிற, ஒரு தடவை போகும்போது சொந்த தம்பின்னு கொடுக்கலாம், சொந்த அண்ணன் கொடுப்பாரு. 2வது 3வது போய் நின்னோம்னா அதனுடைய நடவடிக்கை வேற மாதிரியா இருக்கும். முதல்ல போகும்போது சலாம் சொல்லி காப்பி கொடுத்து எல்லாத்தையும் விசாரிச்சு நாம கேட்கிற தொகையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதே மாதிரி இன்னொரு தடவையும் அதே மாதிரி போயிருந்தீங்கன்னா சலாம் சொல்லுவாங்க, உட்கார சொல்லுவாங்க, டீ கட்டாகும். அதே மாதிரி இன்னொரு தடவை நீங்க போறீங்க, உங்களுடைய சகோதர வீடுதான், உங்களுடைய தம்பி வீடுதான், உங்களுடைய உறவினர் வீடுதான், உங்களுடைய நண்பர் தான், நீங்க 3வது போறீங்கன்னா சலாமோட உட்கார சொல்ல மாட்டாங்க. அப்ப இப்படியாப்பட்ட கண்ணிய குறைவுகள், நமக்கு மரியாதை குறைவுகள் வந்து கொண்டே இருக்கும். அப்ப நம்ம பார்க்கிறோமா இல்லையா, வாழ்க்கையில பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இந்த இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, இப்படி வாழாதீங்க, நீங்கள் சுயமரியாதையோடு வாழுங்கள். அது எந்த லெவல்ல நீங்கள் இருந்தாலும், எவ்வளவு ஏழ்மையான நிலைமையில வாழ்ந்தாலும் சரி, அந்த நேரத்தில் கூட நீங்கள் என்ன செய்யறாங்க, யார்கிட்டையும் போய் யாசகம் கேட்கறாங்க, யாரிடத்திலும் உதவி கேட்கிறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழல், எப்படியாப்பட்ட சூழலில் யாசகம் கேட்கலாம், எப்படியாப்பட்ட சூழல்ல உதவி கேட்கலாம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அதை நம்ம என்ன செய்வோம், பின்னால பார்ப்போம். அதே மாதிரி இன்னும் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிறாங்க. எப்படி எச்சரிக்கிறாங்கன்னு பாருங்க. ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, நமக்கு தெரிஞ்ச செய்தி தான். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட உதவி கேட்கிறார். அப்படி உதவி கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துறாங்க. அந்த வாங்கி கொண்டு மறுபடியும் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ஏதாவது கொடுங்க. அப்ப மீண்டும் என்ன செய்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உதவி செய்யறாங்க. மீண்டும் என்ன செய்யறாரு, எனக்கு ஏதாவது கொடுங்க. 2 தடவை வாங்கிட்டாரு. அதையும் பார்த்தாரு, 3வது தடவை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு ஏதாவது கொடுங்க என்று கேட்கின்றார். அப்ப 3வது தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்துட்டு தான் அப்ப அந்த ஹக்கீமை பார்த்து சொல்றாரு, இன்ன காதால் மான ஹதீரத்தின் குல்வாத்து, ஹக்கீமே இந்த செல்வம் பசுமையானதா இனிமையானதா என்று சொல்லிட்டு இதை யார் போதும் என்ற உள்ளத்தோடு எடுத்துக்கொள்கின்றார்களோ இதில் அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க பாருங்க. நீங்க இது கிடைக்க நமக்கு உங்களுக்கு அது இனிமையாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு செல்வம் சேர்ந்துட்டே தான் இருக்குது. ஒரு ஆள்கிட்ட இருந்து கேட்டு வாங்கிக்கிட்டே இருக்கோம்னா நமக்கு வந்துகிட்டே தானே இருக்கும். அது இனிமையானதான், பசுமையானதான், செல்வமே அப்படியானதான். ஆனால் அதை யார் போதும் என்ற எண்ணத்தோடு எடுத்துக்கொள்கின்றார்களோ அது அல்லாஹ்வுடைய பரக்கத்து. பரக்கத்துல என்ன, அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய பரக்கத்துல என்ன, அதுவே நிறைய பேருக்கு தெரியல. அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்கு அப்படின்னு சொன்னா, நாம் ஒரு 5000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்குமே என்று சொன்னால் நம்முடைய எல்லா செலவினங்களும் அந்த 5000 ரூபாய்க்குள்ள முடிகிற மாதிரி இருக்கும். அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாமல் நீங்கள் 1 கோடி ரூபாய் வாங்கினாலும் அது 1 கோடியை தாண்டிய செலவுகள் தான் இருக்கும். நீங்க நிறைய வீடுகள்ல பார்க்கணும், சென்னைகள்லாம் பார்க்கணும். ஐடில வேலை வைப்பாங்கம்மா, 1.5 லட்ச ரூபாய் சம்பளமா, மாச கடைசியில் கிரெடிட் கார்டை பயன்படுத்திட்டு இருக்கோம். என்ன காரணம், அதுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. ஆனா 4 ஆம்பளை பிள்ளை இருக்கும், 4 பொட்டை பிள்ளை இருக்கும், 10 பேர் ஒரே குடும்பத்தில் சாப்பிடுவாங்க, ஒரு ஆள் தான் உழைப்பாரு. அதனால ஒரு 10,000 தான் சம்பாதிப்பாரு. ஆனால் எல்லாம் அல்லாஹ்வுடைய அருள் இருந்தது என்று சொன்னால் எப்படி சாப்பிடுறாங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்கும். எப்படி இப்படி 10 ஃபேமிலியை கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு, படிக்க வைக்கிறாரு, எல்லா செலவு பண்ணிட்டு, ஆனால் ஒரு ஆள் தான் சம்பாதிக்கிறாரு. இது எப்படி, இதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத், இதுதான் அல்லாஹ்வுடைய மறைமுகமான அருள் என்பது இப்படித்தான். அப்ப இதுதான் நமக்கு வேணும்ன்றாங்க. நீங்க அந்த சுயமரியாதையோடு இருந்தீங்கன்னா, போதும் என்ற உள்ளத்தோடு இருந்தீங்கன்னா, யாரிடத்திலும் போய் நம்முடைய தேவைக்காக நின்றுவிடக்கூடாது என்ற எண்ணம் உங்களிடத்துல இருக்குமே என்று சொன்ன
அந்த சுயமரியாதையோடு வாழ வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்பட்டால் அதன்படியே அல்லாஹ் என்ன செய்வான், வாழ. நீங்க குறையா இருந்தா கூட அது அல்லாஹ்வுடைய பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஹக்கீமே, யார் இதை பேராசையோடு எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அது பரக்கத்து ஏற்படாது, ஏற்படுத்தப்படாதுன்றாங்க. பேராசை, அதை நமக்கு தேவைக்கு போக மேலும் மேலும் வாங்கி அதை சேர்த்து வைக்கணும், அல்லது இதுல நம்மளே எல்லாத்தையும் ஆக்கிக்கணுங்கிற பேராசை இருக்கு பாருங்க. இந்த பேராசையை பெயர் கொண்டு வரக்கூடிய பொருளாதாரத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இருக்காது. அது நீங்க சில பேரை பார்க்கலாம், சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும், அவன் ஒருபோதும் சேர்த்ததா கிடையாது. அந்த பரக்கத்தே இருக்காது. நோய் நொடிக்கு செலவழிக்கக்கூடியதா இருக்கும், மீண்டும் மீண்டும் தேவையானதா இருக்கும். இந்த மாதம் 10,000 தேவைன்னா அடுத்த மாதம் 15,000 தேவைப்படுதா மாறிடும், அடுத்த மாதம் 15,000 போடணும், அடுத்த மாதம் 20,000 தேவையுடையதாக மாறிடும். ஒரு காலமும் என்ன செய்ய முடியாது, தேவையை நிற்க முடியாத அளவுக்கு. அதுல என்ன காரணம்னா அல்லாஹ்வுடைய பரக்கத்து ஏற்படுத்தப்பட மாட்டாது. அல்லாஹ்வுடைய பரக்கத்து மட்டும் இல்லைன்னு வைங்க, நாமள்கிட்ட சம்பாதிக்கக்கூடிய பொருளாதாரத்துல அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லை என்று சொன்னால் நீங்கள் 24 மணி நேரம் உழைத்தாலும் சரி, கோடான கோடி ரூபாய் நீங்கள் உழைத்தாலும் சரி, கிடைத்தாலும் சரி, அது உங்களுக்கு பத்தவே பத்தாது. அது நீங்க என்ன அதில் ஆலோசனை செஞ்சு பாருங்க, அதில் ஆய்வு செய்து பாருங்க. அப்ப இதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது எதுக்கு உதாரணம் தெரியுமா, அவர் உண்ட பின்பும் வயிறு நிரம்பாதவரை போல் ஆவார். எவ்வளவு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றாங்க பாருங்க. அவர் சாப்பிட்டுவாரு, வயிறு ஃபுல்லா தான் சாப்பிட்டுவாரு, ஆனாலும் சாப்பிடாதவரை போல உணர்வார். அப்ப எப்படி சொல்றாங்க பாருங்க. இதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோமா இல்லையா? இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சுட்டு எல்லாம் ஒரு நபருடைய உணவு 2 நபருக்கு உண்டானது, 2 நபருடைய உணவு 4 நபருக்கு உண்டானது. அது எப்போ, அது அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி சாப்பிட வேண்டும் என்ற நினைப்போடு சாப்பிடக்கூடியவர்களுக்கு அது போதுமானதாக இருக்கும். சைத்தானோடு சேர்ந்து சாப்பிடக்கூடிய ஆளுக்கு அது எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் வயிறு நம்ம வேற ஏதாவது இன்னும் இருக்காதுன்னு கேட்பான். அப்போ அப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் அல்லாஹ்வுடைய இதற்கு உதாரணம் சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவுதான் பொருளாதாரத்தை அதிகமாக உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் சரி, நமக்கு தேவையான பொருளாதாரம் இருந்தாலும் சரி, அது மீண்டும் என்ன செய்வான், நமக்கு காணாது, நமக்கு பத்தாது, இன்னும் தேவை இன்னும் தேவை என்று அது யாரிடத்துலாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில நபரை சொல்றோம்ல, நீ இதை போய் வாங்குறியப்பா, உனக்கு என்ன அல்ல, உனக்கு என்ன குறை வச்சிருக்கிறான். இந்த வார்த்தையை நம்ம பேசுறோமா இல்லையா? இந்த வார்த்தையை நம்ம எத்தனை பேர்கிட்ட பயன்படுத்துறோம். இப்போ உனக்கு என்ன குறை, அவன் அதுல போய் அந்த 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு நிற்கிய, அதுல போய் வரிசையில் நிற்கிய, அல்லாதான் உனக்கு நிறைய கொடுத்துருக்காமல, அல்லாதான் உனக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காமல. சில பேர் அண்ணன் தம்பி அப்படி சண்டடும். தம்பி நல்ல வசதியா இருப்பான், இன்னும் அண்ணன் நல்ல வசதியா இருப்பான், ஆனாலும் தம்பிக்கார அந்த சொத்துல கொஞ்சம் கூடுதலா கேட்டாலும் அல்லது அது உரிமையை மீறி கேட்டாலும் இவன் பெரிய சண்டை விடுவான். அது எப்படி விட முடியும், அது எப்படிமா? அதான் சில பேர் சொல்லுவாங்க, எப்போ உனக்கும் அல்ல நிறைய விட்டோம்மா, அவன் கஷ்டப்படுதாம்மா, கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன. இப்படியாப்பட்ட சூழ்நிலை பாருங்க. இதை நம்ம கேட்கிறோமா இல்லையா? அப்போ இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நான் வயிறு நிறைஞ்சா கூட உண்ணாதவரை போல இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி அப்படியாப்பட்ட அந்த நேரத்தில் தான் இதையெல்லாம் சொல்லி இன்னொன்று சொல்றாங்க, உயர்ந்த கையை விட தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்ததுன்றாங்க. தாழ்ந்த கையை விட உயர்ந்த கை சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹக்கீமுக்கு ஆலோசனை சொல்றாங்க, அறிவுரை சொல்றாங்க. உண்மையிலே அதான, நம்ம யார்ட்டையுமே கையேந்தக்கூடிய ஒரு நிலைமையை விட நாம கொடுக்கக்கூடிய அந்த கை இருக்கு பாருங்க, அது எவ்வளவு சிறந்தது. அதை அனுபவித்து பார்க்கறதுக்கு அந்த நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய பிரார்த்தனை யாரெல்லாம் ஒருபோதும் யாரிடத்திலும் போய் நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கிடையாது. நாம கொடுக்கணும்னு ஆசைப்படுங்க, நாம பிறருக்கு கொடுக்க வேண்டும், நாம் பிறருக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்திலிருந்து நாம் வாரி வாரி வழங்க வேண்டும் என்ற எண்ணமுடையவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் அதுல நம்ம திருப்திப்படுத்தணும். இல்லை, நாம கையால கொடுத்து ஒரு ஏழைக்கு கொடுக்குறோம், ஒரு சகோதரனுக்கு கொடுக்குறோம், ஒரு நோயுற்றவர்களுக்கு கொடுக்குறோம், ஒரு உற்றார் உறவினருக்கு நம்ம தேடி போய் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் உயர்ந்த கையாக கொடுக்கிறோமே, அதுல நாம திருப்திப்படக்கூடியவர்களாக நாம் மாறிவிட்டோம் என்று சொன்னால் அது யாருடைய திருப்தி? அல்லாஹ்வுடைய திருப்தியாக மாறிவிடும். அது நாம நினைக்கிற உறவினர்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது அல்லாஹ்வுக்கு நாம செய்யக்கூடிய ஒரு பரிகாரமா மாறி. அதனால தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அந்த ஆதமின் மகன்கிட்ட கேட்பான், ஆதமின் மகனே, நீ நான் இந்த மாதிரி நேரத்தில் நான் வந்து உன்னை ஒரு உதவி கேட்டேனே, நீ அதை செஞ்சிருந்தீனா என்னை நீங்க அந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. இல்லாம நான் எப்படி உனக்கு உதவி செய்ய முடியும், நீ எப்படி என்கிட்ட வந்து கேட்டோம்மா,
அப்ப இன்னாருடைய மனிதர் இந்த நேரத்துல உன்கிட்ட உணவு கேட்கலையா, பசிக்குன்னு சொல்லி உணவு கேட்கலையா, நீ அந்த மனிதனுக்கு உணவு அளித்திருந்தால் அந்த நேரத்துல அந்த இடத்துல என்னை காண்பிப்பாய், என்னை நீ பார்த்திருப்ப. அப்பனா நேரடியா பார்த்துப்பாங்கன்னா என்னுடைய அருளை உனக்கு வந்திருக்கும். அப்ப எப்படியாப்பட்ட ஒரு மார்க்கமாக இருக்கு பாருங்க, எப்படியாப்பட்ட இறைவனாக இருக்கிறான் பாருங்க. மனிதர்களுக்கு செய்யக்கூடிய உதவியில அல்லாஹ்வை நாம் பார்க்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறைவனாக இருக்கின்றார். உண்மையிலே அதானே, எவ்வளவு சந்தோஷம். நீங்க கொடுத்து பாருங்க, அண்ணன் தம்பிகளுக்கு விட்டு கொடுத்து பாருங்க, சகோதரனுக்கு கொடுத்து பாருங்க, சகோதரிகளுக்கு கொடுத்து பாருங்க, தந்தைக்கு கொடுத்து பாருங்க, தாய்க்கு கொடுத்து பாருங்க, உற்றார் உறவினருக்கு அண்டை விட்டார்கள் கொடுத்து பாருங்க, செல்வம் ஒருபோதும் குறையாது. இறைத்தோர் மூன்றும் கிணறு போல யார் செல்வத்தை அள்ளி அள்ளி குளிக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஒருபோதும் அந்த செல்வத்தை குறைக்க மாட்டார். இப்ப இதை நாம புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த இவ்வளவு விஷயங்களும் சொன்னதுக்கு பிறகு அந்த ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி என்ன செய்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு சத்தியம் சொல்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை சத்தியத்துடன் அனுப்பி வைத்தவர்கள் மீது சத்தியமாக, அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக, நான் இனிமேல் என்னுடைய உயிர் பிரியும் வரை யாரிடமும் நான் இந்த கையேந்த மாட்டேன், எதற்காகவும் நான் கையேந்த மாட்டேன் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல சத்தியம் செய்கிறாங்க. அதே மாதிரி அதற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருது. அதுல அந்த மக்களுக்கு வாரி வாரி புழங்கக்கூடிய அளவிற்கு நிர்வாகம் சீரப்பட்டுருது. அப்போ மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கொடுக்குறாங்க, ஜக்காத் வரிகளை ஜக்காத்தை கொடுக்குறாங்க, இது கவர்மெண்ட்ல இருந்து. அப்போ கூட இவர் இந்த மனுஷன் போல, இந்த சகாபி என்ன செய்யல, போய் வாங்கல. அதுக்கப்புறம் உமருடைய ஆட்சி காலம் வருது, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம் வருது. அப்பவும் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கவர்மெண்டுடைய சொத்துக்களை கொடுக்குறாங்க. அப்பவும் இந்த ஹக்கீம் என்று சொல்லக்கூடிய வரவே இல்லை, இறுதி வரை அவர் வரவே இல்லை. இந்த அளவுக்கு யாரிடத்திலும் வாங்க மாட்டேன், இந்த சத்தியம் நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட செஞ்சிருக்கிறேன், அதன் பிரகாரம் நான் வாழ்வேன் என்று இறுதி வரை இருந்தக்கூடிய செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்போ இதையெல்லாம் நாம் என்ன செய்யணும், பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு நமக்கு இவ்வளவு ஆலோசனை சொல்றாங்க பாருங்க. அப்ப அபூ ஹக்கீம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் நமக்கும் அதுதான். யாரிடத்திலையும் போய் அவர் கொடுக்காரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி போய் கையேந்தி நின்றக்கூடாது. அவர் கொடுக்குறாரு, நான் கேட்ட கொடுப்பாருங்கிறதுக்காக வேண்டி நாம போய் கையேந்தி நின்றக்கூடாது. நம்முடைய தேவைகளுக்கு நாமே பொறுப்பேற்கிறவர்களா இருக்கும். எந்த காலத்திலும் நம்முடைய வறுமையோ நம்முடைய போதாதையோ அவர்கிட்ட போய் நின்றக்கூடாது, சுயமரியாதை இழந்து நின்றக்கூடாது. அப்படிங்கிற அந்த அந்த உறுதி நம்ம இடத்துல வேணும். அதுவும் இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படை கொள்கையாக இருக்கின்றது. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க ஏன் அவர்கிட்ட போய் முறையிட்டீங்க? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஏன் ஒரு நபர் இன்னொரு நபரிடம் சென்று எனக்கு வறுமை இருக்கிறது, எனக்கு நோய் இருக்கின்றது, எனக்கு கஷ்டம் இருக்கின்றது, எனக்கு குடும்பத்துக்கு செலவழிக்க காசு இல்லை என்று நீங்க ஏன் அவரிடத்துல போய் முறையிட்டீங்க? அவர்களுக்கே அருளை வழங்கக்கூடிய அல்லாஹ் இருக்கிறானே, நீங்க அல்லாஹ்விடத்துல நீங்க என்ன செய்யுங்க, முறையிடுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்றாங்க பாருங்க, நீங்கள் யார் அப்படி முறையிடுற மக்களிடத்துல போய் யார் முறையிடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த வறுமை அடைபடைக்கவே விடாதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்விடத்துல கேட்காம நீ மற்ற மனிதர்கள்ட்ட போய் ஒரு வறுமையை சொல்ற பாரு, அப்படி கேட்டு நீ வாங்குற பாரு, அந்த வறுமை உனக்கு ஒரு காலம் என்ன செய்யாது, தீராது. அப்ப யார் வறுமையை உட்பட்டு அதை அல்லாஹ்விடத்துல முறையிடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விரைவாக வாழ்வாதாரத்தையோ அல்லது குறிப்பிட்ட தவணை வரையில் வாழ்வாதாரத்தையோ விரைவில் வழங்குவான் என்று நம்ம கேட்கறது யாருன்னா இருக்கு. நமக்கு என்ன வறுமை இருந்தாலும் என்ன தேவை இருந்தாலும் அது எப்படியாப்பட்ட தேவை இருந்தாலும் எவ்வளவு நெருக்கடியான காலகட்டமா இருந்தாலும் எவ்வளவு நெருக்கடியான தேவையாக இருந்தாலும் யாரிடத்துல கேட்கணும், அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் கேட்கணும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்ம கேட்கிறோமா, உடனே நமக்கு யாரு ஞாபகம் வருது, நமக்கு ஒரு வறுமை ஏற்பட்டால், நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டால், நமக்கு ஒரு பண தேவை ஏற்பட்டால் உடனே நமக்கு யார் வருது, நம்ம சொந்தக்காரன் எவ்வளவு நல்ல வசதியா இருக்கிறான், நம்ம யாருக்கு கொடுத்துருக்குறோம், அவன்கிட்ட திருப்பி வாங்கலாமா, இந்த இவன்கிட்ட வாங்கலாமா, இவன்கிட்ட வாங்கலாமுங்கிற எண்ணம் தான் நம்மளுக்கு வருவே தவிர, ஆனால் அல்லாஹ்விடத்துல படைத்த ரப்பிட்ட போய் கேட்புங்கிற எண்ணம் யாருக்கு வராது. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். எந்த தேவையா இருந்தாலும் யார்கிட்ட போய் நிற்க வேண்டும். நமக்கு அவர் தர வேண்டிய தொகையாகவே இருந்தால் கூட அவர்கிட்ட போய் கேட்காதீங்க, எனக்கு கஷ்டம் என்று நாம் போய் கேட்டு விடக்கூடாது என்ற செய்தியை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமே என்று சொன்னால், எனக்கு கடுமையான ஒரு நிலைமை இருக்கிறது, வறுமை இருக்கிறது என்பதை அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அது எதற்கு சம்பந்தமா, உங்களுடைய ஒரு கயிற்றை எடுத்துக்கொண்டு மரம் வெட்டி அதனுடைய காசாக்கியை விட என்னது அது மிக மேலானதுங்கிறாங்க.
அப்படி ஒரு நிலைமை யாருக்காவது ஏற்பட்டா கூட, அப்படி ஒரு உழைச்சி சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்படி ஒரு விரவு வெட்டி கஷ்டமான ஒரு வேலையா இருந்தவங்க அதை விட்டு காசாக்கி அதை நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற பாருங்க, அதற்கு ஈடாகாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அது மக்களிடத்தில் யாசிப்பதை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உண்மையிலே அது நமக்கு நாம பண்ற சம்பாத்தியம் குறைவாக இருந்தால் கூட அதை வைத்து நாம் என்ன செய்யணும், அதை இப்போ நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதை தாண்டி மக்களிடத்துல போய் நான் இவ்வளவு சம்பாதிச்சு எனக்கு பத்தலன்னு சொல்லி கேட்கறதை விட சிறந்ததுங்கிறாங்க. இவ்வளவு கேட்கறாதீங்க என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. அதை பற்றி யாருக்காண்டி யாரிடத்துல போய் கேட்கக்கூடாதுங்கிற மாதிரி இல்லை, உதவிகள் கேட்கலாம். அதுக்கு சில வழிமுறைகளே என்ன செய்யறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சரி, யாரெல்லாம் ஏசன் கேட்கலாம், யாரெல்லாம் பிறரிடத்துல உதவி கேட்கலாம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வரையறுத்து வந்திருக்கிறாங்க. அதில் நம்ம சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், நாம் ஒரு ஆள் கடன் பண்ணுறாரு, அந்த கடனை அடைப்பதற்கு நாம் பொறுப்பேற்றுக் கொண்டோம். ஏன்னா அவரால் அடைக்க முடியாதுங்க, நீங்கள் ஏன் அவரை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க, அவரால் அடைக்க முடியாது, அவருடைய பொருளாதாரத்தை வச்சு அடைக்க முடியாது, அவருடைய உழைப்பை வச்சு அடைக்க முடியாது, அதனால அவருடைய கடனுக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன் என்று நாம் பொறுப்பேற்றுக் கொண்டு நம்மளும் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது நாம் என்ன செய்யலாம், பிறரிடத்துல இந்த உதவியை கேட்கலாம். நான் இந்த மாதிரி பொறுப்பேற்றுக்கிட்டேன், என்னால் இப்போதைக்கு சூழ்நிலை முடியாத சூழ்நிலை, அதனால நீங்கள் கொடுங்க. அது எதுவரை யாசம் கேட்கணும், அந்த கடன் முடிவு பெறும் வரை தான் யாசம் கேட்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு கடன் வச்சிருக்கிறோம், ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு ஒரு தீ எரிஞ்சிருச்சு, ஏன்னா பெரிய இழப்பு ஏற்பட்டுருச்சு, நம்மளால் அதை மீட்டுக்கொள்ளவே முடியாது. அப்படியாப்பட்ட நேரத்தில் அதை மீட்டெடுப்பதற்கு வரை உள்ளான பொருளாதாரத்தை நம்ம என்ன செய்யலாம், வாங்கி கொள்ளலாம் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், பிறரிடத்தில் கேட்பதாக இருந்தால் இந்த சட்டத்திட்டங்களையே தான் நம்ம இருக்க வேண்டுமே தவிர மற்ற காரணங்களுக்காக வேண்டி, சும்மா அல்ப காரணங்களுக்காக வேண்டி, அவன் கொடுக்குறான் என்பதற்காக வேண்டி நம்ம வாங்கி வீட்டில் வச்சுக்கிடுவோம், இன்னைக்காக ஒரு நாள் பயன்படும், இப்போ தேவையில்லாட்ட கூட அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அல்லது இவன்கிட்ட வாங்காம விட்டோம்னா நமக்கு பின்னால் கிடைக்காம போயிடும் என்ற காரணத்துக்காக வேண்டியும் அப்படி ஒரு பேராசையோடு நாம் என்ன செய்யக்கூடாது, யாசம் வாங்கக்கூடாது, பிறரிடத்தில் உதவி கேட்கக்கூடாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி யார் நடக்கின்றார்களோ அவர்கள் தான் சுயமரியாதையை பேணக்கூடிய ஒரு முஸ்லிம்களாக இருக்க முடியும். இதுவும் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்திலே உண்டான ஒரு சட்டமாகத்தான் இருக்கிறது. இப்படியாப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கினார்கள் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் சுயமரியாதையோடு வாழ்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு விருப்பமானவர்கள் என்பதையும் புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே சுயமரியாதையே பேணக்கூடிய மக்களாக, மான மரியாதையோடு வாழக்கூடிய மக்களாக, கடைசி வரை இறுதி வரை என்ன மாதிரியான ஒரு சூழல் வந்தாலும் அது அல்லாஹ்விடத்திலே மட்டுமே முறையிடக்கூடிய மக்களாக, அல்லாஹ்விடத்திலே மட்டுமே முறையிட்டு அதை பெறக்கூடிய அந்த உறுதியை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்துருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகிறதுவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.